முடிச்சிட்டியா? என்னடா இப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்குன்னு சொன்னேன், இன்னும் முட்டாள்தனமாவே பண்ணிட்டு இருக்க. ஒரிஜினல் நான் உன் கையில குடுப்பேனா? இது வெறும் ஒரு கலர் ஜெராக்ஸ். ஒரிஜினல் பத்திரமா இருக்கு. ஏய், கிரானைட் பிசினஸ் சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டேடி உன்ன. கார்த்திக், முதல்ல நடந்ததை சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லு கார்த்திக். பாவம் கார்த்திக், அவன் சோகத்துல இருக்கான், அவனால பேச முடியாது. நானே சொல்றேன். கார்த்திக் விரலாலியே அவன் கண்ணை குத்திட்டான். எப்படின்னு கேக்குறீங்களா? புது கிரானைட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இவனோட சொத்தை பிளெட்ஜ் பண்ணணும்னு சொல்லி ஏமாத்தி அவனோட எல்லா சொத்தையும் 10 பைசா கூட பாக்கி வைக்காம என் பேர்ல எழுதி வாங்கிட்டேன். ஆனாலும் ஒரு ஆம்பளை இவ்வளவு ஏமாலியா இருக்க கூடாது. கார்த்திக் சில நேரங்கள்ல எனக்கே அவனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா பாவம் பார்த்தா என்னால சாதிக்க முடியுமா? நீயே சொல்லு. நீ எவ்வளவு என்ன மறைச்சாலும் இனிமே என்ன எதுவுமே செய்ய முடியாது. உன் அண்ணன் சொத்து, உன் சொத்து எல்லாமே இந்த அபிராமியோட சொத்து. ஏன் இந்த வீடு என்னது? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கே கம்பெனி எல்லாமே இனிமே அபிராமி. இது ஆர்கே திரும்பி வந்தா இந்த வீட்ல தங்கறது கூட இடம் இல்ல. மருமகளை நினைக்காம மகளை நினைச்சாரு. அவர் வீட்டுல தங்கறதுக்கு அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லியா? என்ன திமிரடி உனக்கு? நீ எல்லாம் அழிஞ்சு போயிடுவே. எத வேணாலும் சொல்லு. சாபத்தை மலை மலையா என் தலைமையில கொட்டு. ஆனா நான் அழிய மாட்டேன். ஒரு விஷயத்த மாமியார்னா மருமகளை அடக்கி வைக்கணும். உங்களை மாதிரி அடங்கி போனா இதுதான் கதி. என்ன ஓடி நிறுத்து. என்னப்பா வரைச்சுக்கிட்டு நிக்கிற? யாரும் தெரியலையா? ஸ்ரீனிவாசன், உங்க அப்பா ஆர்கே இருக்காரு, அவருடைய மாஜி பிசினஸ் பார்ட்னர், பிறகு எதிரி, இப்ப நண்பன், எல்லாத்தோடையும் முக்கியமா அபிராமி அம்மாக்கு சம்பந்தி. என் சம்பந்தி அம்மா உயிருக்கே ஆபத்துன்னு ஒரு செய்தி வந்துச்சு, பதறி போய் சட்டத்தோட வந்திருக்கேன். நீயும் சேர்ந்துதான் இது பண்ணிருப்பேன்னு நினைச்ச உன்ன. இந்த ஆள் உள்ள வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். என் பேச்ச யார் கேட்டா? இவன் கிட்ட பேசிட்டு இருக்க ரவுடித்தனமா பிஹேவ் பண்ணாத மிஸ்டர். இவர் அந்த மேடத்தோட கழுத்தை பிடிச்சதுக்கே நான் அவரை அரெஸ்ட் பண்ணலாம், புரிஞ்சுதா? என்னையே கழுத்து பிடிக்க வந்துட்டானா? டேய் ஜுஜுபி பையல போடா. அபிராமி அம்மா சாதாரண ஆள் இல்ல, எல்லாத்தையும் சட்டப்படிதான் செஞ்சிருக்காங்க. வக்கீல் சார், பெட்ரோல் செலவு பண்ணி கூட்டு வந்தேன்ல, சொல்லுங்க.
அவங்க லீகலா எல்லாமே பண்ணிருக்காங்க. நீங்களும் சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கங்க. அதை நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். அதை விட்டுட்டு இப்படி தயாரா பண்ணீங்கன்னா உங்களை ஜெயில உள்ள தள்ள வேண்டியிருக்கும். சட்டம் என்னைய சட்டம், தெய்வம் நின்னுதான் கொல்லும். அது உங்களை சும்மா விடாதே. வந்து கண்ணை குத்தும். மிஸ்டர், சத்தம் போட்டு கலாட்டா பண்ணாதீங்க. எல்லாம் வெளியில போங்க. கெட் அவுட். அத்தை, கார்த்திக், அத்தை, நீங்க அழ அழ அந்த பேயோட சிரிப்பு ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. வேண்டாம் அத்தை, இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சட்டப்படி என்ன செய்யணுமோ நம்மளும் அதை செய்யலாம். இப்ப போலாம். அர்ஜுன், நீ இவ்வளவு நாள் பேசினதுல இன்னைக்கு இப்ப பேசுன பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளம்புப்பா, எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போ. என்ன? ஏய், இப்போ நாங்க போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, துரோகத்துல கிடைச்ச இந்த சிம்மாசனத்துல நீ ரொம்ப நாளைக்கு உட்காரவே முடியாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு நரக வேதனை தான். இன்னிலிருந்து உன் நாட்களை நீயே எண்ணிக்கோ. போலாம். நான் 4 பிள்ளைங்களை பெத்தவ, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டே. உனக்கு நல்ல சவை கிடையாது. உங்க அப்பா ஊருக்கு போகும்போதே தோணுச்சு என்னமோ ஏதோ நடக்க போகுதுன்னு. ஆனா இப்படி ஆயிடுச்சே. மாமா ஊர்ல இருந்து வரட்டும் அத்தை, இவளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இப்ப நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா, இது நம்ம கார், அவ கார் இல்லம்மா. வா. கார்த்திக், நானே ஓட்டுறேன்.
அம்மா ப்ளீஸ். மதன், உனக்கு துரோகம் செஞ்சதுனாலதான் எங்களுக்கு இந்த தண்டனை. நீ இந்த படுபாவியை விட்டு பிரியும் போது நான் உன்னை திட்டினேன். ஆனா அவ ஒரு நச்சு பாம்புன்னு தெரிஞ்சதுனாலதான் நீ விலகி போயிட்ட. இப்போ இப்படி நிர்கதி ஆயிட்டோமேப்பா. ஏன்க்கா வீணா கவலைப்படுற? நாங்கள்லாம் இல்லையா? மாமா வரட்டும்க்கா. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் காசு இதெல்லாம் முக்கியம் இல்லை. நீயும் மாமாவும் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். தம்பி, நீ என்ன சொன்னாலும் பெரியவனை விட சின்னவன் புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா இவன் அந்த அபிராமி நம்பி அவன் நீட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு இப்படி முட்டாள் ஆயிட்டானே. நான் முட்டாள்தாம்மா. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? சாந்தி நீ கொஞ்ச நாள் புரிஞ்சுக்காம இருந்த. அதுக்கப்புறம் நீ அண்ணனை பார்த்த, ரோகிணி கூட பேசின. அதனால தானே அப்பா கூட விலக்கி வச்சாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அபிராமி பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நான் தான் முட்டாளாவே இருந்திருக்கேன். அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை நான் இப்படி விட்டுட்டு வந்து நிக்கிறேன். எனக்கு உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு யோகிதை இல்லாத போச்சு. நீ மட்டும் இல்லைன்னு நானும் என் சின்ன நீய புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். என் புருஷ சொல்லியும் நான் கேட்கல. எப்படியோ கடைசியா நீ சொன்னது உண்மை, நீ இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே. பாப்பா, நம்ம கல்யாணத்துல இருந்து எவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்காவ. யார் புத்திசாலியா இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்பதான் அவ நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு அவ புத்திசாலி ஆயிட்டாலே. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எல்லாரும் மாறி மாறி வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அபிராமி நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டான். உன் பேர்ல தப்பில்லைப்பா. நீ பாசத்துக்கு மரியாதை கொடுத்த. மாமா வரட்டும். நாம அபிராமியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக மாமா அப்பா வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்? அவ அப்பாவோட ரத்தத்தை உறிஞ்சிருக்கா. அப்பா வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுமா. இப்பவே போய் அவளை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுத்தரவுல விட்டுட்டு வரேன். டேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. அம்மா என்ன தடுக்காதீங்க. அவளை கண்டம் துண்டமா வெட்டினாலும் என் ஆத்திரம் அடங்காது. என்ன விடுங்க. டேய், நான் சொல்றத கேளு. இப்ப உங்க அப்பா ஊர்ல இல்லாததுனால நீ எது பண்ணாலும் அது அவளுக்கு சாதகமா தான் முடியும். ஏற்கனவே நீ இப்படி அவசரப்பட்டதுனாலதான் உனக்கு கெட்ட பேரு. உங்க அப்பா வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். மாமா, அம்மா, உங்களை விட என் கை துடிக்குது. இருந்தாலும் இப்ப சூழ்நிலை சரியில்லை. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததே நம்மளுக்கு வெற்றி தான். இதுக்கு மேல நடக்க வேண்டியது ஒண்ணுதான். மாமா வந்து சாந்திக்காவ மருமகளை ஏத்துக்கிட்டு அந்த அபிராமி வீட்டு விட்டு வெளியில தரத்தணும். மதன், காம் டவுன் ப்ளீஸ். சாந்திமா, 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 சாந்திமா. என்ன நாராயணா? மா, நடக்க கூடாதான் நடந்துச்சுமா. என்ன நடந்துச்சு சொல்லு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த அபிராமி. நம்ம கார்த்திக் தம்பி ஏமாத்தி சொத்து புறம் எழுதி வாங்கிட்டாமா. வீட்டை ஏற்கனவே ஆர்கே அபிராமி எழுதி வச்சுட்டாரா. அதனால முதலாளி அம்மாவையும் கார்த்திக் தம்பியும் வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டாமா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை நடத்திட்டான் அந்த அபிராமி. இன்ன வரைக்கும் எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டேன். அதுக்கு காரணமே என் கணவர் அத்தையும் தான். இப்போ அவங்களையும் வெளியே அனுப்பிச்சிட்ட அவளை நான் சும்மா விட மாட்டேன். சாந்தி, நான் சொல்றது கேளு. இப்ப அங்க போக வேண்டாம். சாந்தி, நான் சொல்றது கேளுமா.
நாள் புருஷன் யாருமே இந்த வீட்ல இல்ல. உங்க யாரையும் இந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லியிருந்தேன். முதல்ல அவனை வேலையை விட்டு அனுப்பணும். சரி, என்ன விஷயமா வந்த அத சொல்லு. எனக்கு டைம் இல்ல. உனக்கு டைம் நல்லா இல்ல. நீ யார் வீட்ல நின்னு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இது ஆர்கே வீடு இல்ல, இந்த அபிராமியோட வீடு. இந்த வீடு ஏன் வீடா மாறினதுக்கு அப்புறம் முதல் தடவையா நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. எதிரியும் வீடு தேடி வந்தா என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கணுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, சொல்லுமா.